Zoe Kids. சின்ன விதை மற்றும் பெரிய மரம். ஒரு அமைதியான காலை. ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு சிறிய விதை நிலத்தில் கிடக்கிறது. அதை சுற்றி செடிகள் மற்றும் பூக்கள் உள்ளன. நான் இவ்வளவு சிறிய விதை. என்னுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும்? நான் ஒரு பெரிய மரமாக வளர விரும்புகிறேன். ஆனால் எப்படி? அருகில் ஒரு பெரிய மரம் அந்த சிறிய விதையின் எண்ணங்களை கேட்கின்றது. சின்ன விதையே, நான் உன்னை பார்த்தேன். நீ சிறியதாக இருந்தாய், ஆனால் உன்னுள் பெரிய சக்தி இருக்கிறது. எப்படியோ நீ ஒரு நாள் என்னைப் போல பெரிய மரமாக மாறுவாய். நாட்கள் மற்றும் மாதங்கள் செல்கின்றன. அந்த சிறிய விதை மெதுவாக ஒரு சிறிய மரமாக வளர்ந்து வருகிறது. என் வளர்ச்சி இன்னும் குறைவாகவே இருக்கிறது. நான் ஒரு பெரிய மரமாக ஆகாமல் இருக்கிறேன். இன்னும் பல வருடங்கள் போகணும்னு நினைக்கிறேன். சின்ன விதையே, இதை நினைவு வைத்துக்கொள். கடுமையாக உழைத்தால் ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிதான். நீ வளர்ந்து செல்லும்போது உனது வேர்கள் உறுதியாக இருக்கும். ஒரு நாள் வலுவான காற்று வீசுகிறது. அதில் அந்த சிறிய மரம் காற்றில் இங்கும் அங்குமாய் ஆடுகிறது. இந்த காற்று மிகவும் வலிமையானது. என்ன செய்வது? நான் இதை கடந்து செல்ல முடியுமா? பயப்படாதே சின்ன விதை. நீ வளர்ந்து செல்லும்போது பல சவால்களை எதிர்கொள்வாய். ஆனால் அதை கடந்து போக வேண்டும். அது உன்னை மேலும் பலமாக மாற்றும். பல வருடங்களுக்குப் பிறகு அந்த சிறிய மரம் இன்று ஒரு வலிமையான, உயரமான பெரிய மரமாக மாறிவிட்டது. அது பெரிய மரத்தை போல் தெரிகிறது. நான் இப்போது பெரிய மரமாக மாறிவிட்டேன். பல காற்றுகள், மழைகள், புயல்கள் வந்தாலும் நான் இப்போது எளிமையாக எதிர்கொள்கிறேன். அதற்காக எனது வேர்களும் முயற்சியும் என்னை இங்கு கொண்டு வந்தன. நான் உன்னை முதலில் பார்த்தபோது ஒரு சிறிய விதையாக இருந்தாய். ஆனால் இன்று நீ உண்மையில் ஒரு பெரிய மரமாக மாறியிருக்கின்றாய். மாரல் ஆஃப் த ஸ்டோரி: பொறுமை மற்றும் முயற்சி இருந்தால் எதையும் சிறியதிலிருந்து பெரியதாக எளிதில் மாற்றிக்கொள்ள முடியும். Thank you for watching. Hello kids. இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.